13வது அதிகாரத்தில் நாம் முதலாவதாக எங்கே பார்க்குறோம்? 17வது வசனம். 17வது வசனத்தில் எந்த புத்தகங்கள்லாம் வருது? எந்த புத்தகம்லாம் சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம், யாத்திராகமம், உபாகமும் அதில் இருக்குது. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கிறது, 12 கோத்திர பிதாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்தில் பெரிய தேசமாவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அடிமைத்தலிருந்து மீட்பு ஒன்று. இது வரைக்கும் 17வது அதிகாரத்து வசனத்துக்குள்ளாக இவ்வளவு அடங்கியிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். 18வது வசனத்தில் என்ன இருக்குது? அந்த வனாந்திரத்தை சுத்துறாங்கல்ல. ஓகே. யாத்திராகமம் அடுத்தது என்ன? யாத்திராகமத்துலேருந்து உபாகமம் வரைக்கும் எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. என்னது? 40 வருஷம். என்னது? உபாகமம் வரைக்கும், யாத்திராகமத்துலேருந்து உபாகமம் வரைக்கும் எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்து 19வது அதிகாரத்தை 19வது வசனத்தில் என்ன இருக்குது? யாசுவாவுடைய புத்தகம். அடுத்ததாக கானானுடைய 7 ஜாதிகள் மேலே யாசுவாவுடைய படையெடுப்பு, சுதந்திரமாக கானானை அடைதல், இதெல்லாம் அதுக்குள்ளே வருது. அப்புறம் நியாயாதிபதிகள் 1 சாமுவேல். அதுக்கு அடுத்ததாக 20வது வசனம், 20, 21வது வசனம் நியாயாதிபதிகள் புத்தகம், 1 சாமுவேல் 2 சாமுவேல், 1 சாமுவேல் புத்தகம், 450 வருஷம், 400 + 50 வருஷம் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரி. அதுக்கு அடுத்ததாக நியாயாதிபதிகள் புத்தகம், சாமுவேலின் புத்தகம், ராஜாவாக சொல்லப்பட்ட சவுல் 40 வருஷம். 22வது வசனம் 2 சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம், இதெல்லாம் வந்துருச்சு. இதுக்குள்ள என்னெல்லாம் வருது? தாவீது, உடன்படிக்கை, அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாக்குத்தத்தம் எல்லாம் வருது. சரி. வசனம் 23 முதல் 31 இதில் என்னெல்லாம் வருது? சுவிசேஷ புத்தகங்கள், எல்லா சுவிசேஷ புத்தகங்களும் வந்துருது. வேற என்னெல்லாம் வருது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், வேறு சாட்சிகளாக இருக்கிறார்கள், அவரை குறித்து சொல்லி கொண்டு இருக்காங்க. எங்கே நடக்குது இதெல்லாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வருது. வேற இதில் என்ன வருது? வாக்குத்தத்தம் வருகிறது. தாவீதின் சந்ததியில் இரட்சகர் வருவார் என்று, கிறிஸ்து வருவார் என்று சொல்கிறார். யோவான் ஸ்நானகரை பற்றி பேசுகிறார் ரொம்ப தெளிவாக. அடுத்ததாக தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல்ங்கிறாரு. எந்த தீர்க்க தரிசனம்? இந்த நம்ம வாசிச்சோம் 53 ஏசாயா. அதுக்கடுத்ததாக 31, 33 இவர்களே சாட்சிகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். சரி. 32, 34, 37 இதெல்லாம் என்னது? குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். மேசியாவின் சங்கீதங்கள், மேசியாவினுடைய சங்கீதங்கள், 2வது சங்கீதம், வேற மேசியாவினுடைய சங்கீதம், ஏசாயா 55வது அதிகாரம் 33வது வசனம், இதெல்லாம் இதுக்குள்ளே வரும். அதுக்கடுத்தது 38லேருந்து 39, 38லேருந்து 39 மோசேயின் ஆகமங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள். அதற்கடுத்ததாக 40லேருந்து 41 தீர்க்க தரிசன புத்தகம். எந்த தீர்க்க தரிசன புத்தகம் தெரியுங்களா? ஆபகூக், ஏசாயாவுடைய புத்தகங்கள்லாம் அதுக்குள்ளே வரும்.